பாருங்கள் மக்களே, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சித்தரசூர் கிராமத்தில் தான் இந்த செடி போட்டிருக்கேன். இந்த செடியில் திராட்சை காய்ச்சிருக்கு. மக்கள் சொன்னாங்க இது காய்க்காது, வெட்டி போட்டுரு அப்படின்னாங்க. எனக்கு வெட்டி போட விருப்பம் இல்லை. சரி, நம்ம கடையில் வந்து 50 ரூபா கொடுத்தா திராட்சை வருது, வாங்கிக்கலாம். ஆனால் அது பெருசு இல்லை. நம்ம வீட்டில் திராட்சை இது மாதிரி காய்க்கும் போது ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் இல்லைங்களா? அதுக்கு ஈடெல்லாம் கிடையாது. அந்த சந்தோஷத்துக்கான தான் இன்றைக்கி இதை போட்டு பார்த்தேன். பார்த்தா இன்றைக்கி காய் பார்த்தேன், காய்ச்சிருக்கு. பாருங்கள் மக்களே, உங்கள் தோட்டத்தில் நீங்கள் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி திராட்சை செடி 2 வருஷம் ஆகிடும் குறைஞ்சது காய் வைக்கிறதுக்கு. ஏன்னா அது 1.5 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் காயின்றது இருக்குது. நடுவில் நான் கட் பண்ணி போட்டிருந்தா இந்த காயை நான் பார்த்துருக்க முடியாது. மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்திருக்கும். திராட்சை கொடி இங்கெல்லாம் காய்க்காதுன்னு இது பாருங்கள். எடுத்து இதுலேயும் காய்ச்சிருக்கு. பூ கூட வச்சுருக்கு பாருங்கள். பூ வச்சுருக்கு. மறுபடியும் இந்த இதிலெல்லாம் அப்படி இலை உடுன்னு இருக்குது. இலை உரத்தெல்லாம் காய் வைக்கும். நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் காய்க்காதுன்னாங்க, ஆனால் இங்கே காய்க்குது. காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல இருக்குது. இதோ அந்த இடத்துல இருக்குது. பாருங்கள் மக்களே, உங்கள் தோட்டத்தில் நீங்கள் போடுங்க. ஆனால் 2 வருஷம் நீங்கள் காத்துட்ருக்கணும். நான் காத்துட்டு இருந்த மாதிரி. அப்போ தான் நீங்கள் காய் அறுவடை பண்ண முடியும். நல்லா இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்திலையும் போடுங்க மக்களே. நான் பெற்ற இன்பத்தை வையகம் பெறட்டும், நீங்களும் பெறுங்கள்.